வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி வந்து சென்னையில் பாரிஸில் இருக்க காளியம்பாள் கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி கரெக்டாக வரோம். சாமி நல்லா பார்த்து வீட்டில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறாங்க. கரெக்டாக ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் தான் உள்ளே வந்தோம், உட்கார வச்சிட்டாங்க. அப்படியே நல்லா சாமியை பார்த்தேன். கூப்பிட்டேன். நீங்கள் பின்னாடி இது பிரச்சனைங்கிற அது நீங்களும் சாமியை கூப்பிட்டுங்க. நீங்கள் வரணும்னு நினச்சா கண்டிப்பாக வந்துட்டோம். ஓகேங்களா? சரி, அப்படி சுற்றி பார்த்து வந்துடலாம். போகலாமா? நீங்களும் சாமியை பார்த்துங்க. பிடிச்சிங்கிறது பின்னாடி சாதமா எவ்வளோ? 20 ரூபா. புளி சாதம் கல்லுங்க. ஒரு 3 புளி சாதம் கொடுங்க. ஓட்டோட ஒரு பீஸ் எவ்வளோ? 10 ரூபா. ஒரு 4 கொடுத்துருங்க. கோயில் வந்தால் புளி சாதம் சாப்பிட்டா ஒரு திருப்தி. வேறு என்ன இருக்குது? ரவா லட்டு இது என்ன இருக்குது? பாதுஷா. சரி, ஓகே. பிரசாதம் வாங்கிட்டோம். அது சாப்பிட முடியாது, இன்னும் டைம் ஆகிடுச்சு. கோயிலுக்கு க்ளோசிங் டைம், அதுக்கோசரம் தான். கோயில் க்ளோசிங் டைம்னே இப்போ கோயிலில் ஃபுல்லாக காலி ஆகிடும். ஒரு நிமிஷம் கரெக்டாக வந்தால் சாமி பார்த்துருக்க முடியாதுல்ல. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். ஓகே, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயும் ஒரு டாய் சொல்லிட்டேன் கோயிலில். ஆனால் கோயிலில் வீடியோ எடுக்க முடியல, ஃபுல்லாக எடுக்கலான்னு பார்த்தா டைம் ஆகிடுச்சு. நாங்கள் போகிறதுக்குள்ள கரெக்டாக ஒரு நிமிஷம் லேட்டாக போயிருந்தால் கோயில் சாத்திட்டு இருப்பாங்க. சரி, ஆக்சுவலாக நீ சினிமா போகிறதா இருந்தேன். நான் விடுதலை படம் வந்திருக்கு போகலான்னு கூப்பிட்டேன். இவங்க என்ன சொன்னாங்க, ஒரு கோயில் போகிறதும் 9 சினிமா போகிறதுக்கும் ஈக்குவல்னாங்க. சரி, 9 சினிமா போகிறதுக்கு ஒரு கோயிலில் கூட்டு போகிற சொல்லி கூட்டு போட்டு வந்துட்டேன். வரப்போவும் சரி, அந்த விடுதலை படம் வெற்றிமாறன் பார்க்கலாம் நினச்சோம். வேணாம், நான் வீட்டுக்கு போகலான்னு வந்துட்டாங்க. என்னை மட்டும் போன்றாங்க. நானே கூப்பிட்றேன் வாங்க சினிமாக்குன்ட்டு வரல. நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் சொல்லுங்கள். சரி, இப்போ நாங்கள் போய்ட்டு வந்த கோயில் வந்து காளியம்பாள் கோயில் பாரிஸில் இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். ஜெயலலிதா அம்மா அடிக்கடி அந்த கோயிலுக்கு போவாங்க. ஒரு கோர்ட்டு கேஸ் எதனா போனால் அங்கே தான் போவாங்க. பயங்கர விசேஷமான கோயில், பழமையான கோயில். நாங்கள் வந்து கோரிப்பேட்டில் அடிக்கடி வந்துருந்தேன். கோரிப்பேட்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான், 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான். இங்கேருந்து கிட்ட 15 கிலோமீட்டர் 15 நிமிஷத்தில் போகலாம். ஆனால் இந்த டிராஃபிக்கில் மவுண்டெல்லாம் போயிட்டு போகிறப்போ ஈஸியாக போய்ட்டோம். ஆனால் வர்றப்போ நான் பட்டம் பாருங்கள், எம்மா செம்ம டிராஃபிக். அந்த டிராஃபிக்கில் தலைவலி வந்துச்சு எங்களுக்கு. படத்துக்கு போனாங்க, ஜாஸ்தி தலைவலிக்குன்னாங்க. சரி சொல்லி வீட்டுக்கு வந்தாச்சு. வரப்போ நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம். காலையில் சாப்பாடு செஞ்சோம், தயிர் சாதம். அதே சாப்பிட்டு தான் போனோம். வரப்போ என்ன சாப்பிட்றது எது சாப்பிட்றது பார்த்து பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டலில் போயிட்டு இவங்க ஒரு தக்காளி சாதம், நான் ஒரு பிரிஞ்சி சாதம், அவ்வளோ சின்ன ஹோட்டலில் ஒன்று சாப்பிட்டு வந்துட்டோம். காலையிலே வந்து சாப்பாடு கட்டி கலக்கி சூரி கொடுத்துட்டோம். ஏன்னா இன்றைக்கி காலையில் 4 மணி எழுந்திரிச்சேன், இன்னும் தூங்கலை. ஏன் எழுந்திரிச்சேன் தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? நான் தான் கதவை திறந்து ஒரு காலையில் 4 மணிக்கு பாத்ரூம் போய்ட்டு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டான். சில இப்போ என்ன எப்போவுமே இது மாதிரி தான். எப்போனா ஒரு தடையாக ஆகும். இப்போ ஆனால் பிரச்சனையே கிடையாது. நல்லா க்ளீன் பண்ணுறேன். இப்போ 1ஆம் தேதி பெங்களூர் போகிறேன். எதனா ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது. இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சாப்பாடு தர்றது வேறு. இந்த மாதிரி சின்ன பண்ணிட்டான்னா எங்கேயும் போக முடியாது. நான் தெரியாதனமாக இனிமேட்டு வெளியே அந்த லாங்கில் என்ன அப்புறம் தான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் கம்பல் பார்த்துக்கிறேன். நான் கூட சொல்லியிருக்கேன், இனிமேல் எந்தனா ஊரில் ப்ரோக்ராம் கூப்பிட்டா போக மாட்டேன்னு சொன்னேன். நான் கம்பல் பண்ணி கூப்பிட்றாங்க. டிஆர் நான் கூப்பிட்றாங்கண்ணா ப்ளீஸ் வாங்கினாங்க. அங்கே டிஆர் பாருங்கள், பெங்களூரில் பத்ராவதின்ற இடத்துல டிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நான் சொன்னேன் நான் வரலைங்க, நம்ம அஜித் செந்தில் நிறைய பேர் இருக்காங்க, வடிவேல் சேகர், எம்ஜிஆர், சிவாஜி, யாரை கூட்டின்னு போனால் அங்கே ஒரு கேங் இருக்கான், டிஆர் தான் கூட்டணும்னு சொல்லிக்கிறாங்க. லுக் லைக் டிஆர். ஸோ நான் போய் டான்ஸ் ஆடிட்டாங்க. முடியாதுன்னு சொல்ல முடியாது. நம்ம முடியாதுன்னு சொன்னால் மூஞ்சி அடித்த மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே, கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கீழே பார்க்கலாம். இன்னும் தான் சொல்ல விரும்புவீங்களா? இப்போ இன்னொரு கோயில் போகலாமா? சாயங்காலம் கோயில்னா வந்துடுவாங்க. வர வழியில் அழகாக சினிமா போட்டு வந்துருக்கலாம். எனக்கு என்னென்னா, இங்கேருந்து நாங்கள் பாரிஸ் வரைக்கும் போனோம் இல்லையா, இந்த ஹெல்மெட் போட்டு போனால் எனக்கு இந்த இடம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஹெல்மெட் நம்ம போட்டு பழக்கம் இல்லைல்ல, இப்போது பின்னாடி உட்காரவங்களும் போடுறோம்ல, இது போட்டு எனக்கு இந்த இடம் பயங்கரமாக வலிக்குது. ஹெல்மெட் போடாமவா? தலை வலிக்காமல் இருக்கும். ஆனால் ஒரு 1000 ரூபா ஃபைன் போடுவாங்க. அதுக்கு தலைவலியே பரவாயில்லன்னு சொல்லிடலாம் ஹெல்மெட் போட்டுன்னு. அது என்னாச்சு, ஒரு மாதிரி அந்த முன்னாடி போட்டிருக்க அந்த கிளாஸில் எதிர்க்க பார்த்து அப்படியே கண்ணு ஒரு மாதிரி கூசுகிற மாதிரி இருக்குது. அந்த கிளாஸை தூக்கி விட்டுருக்கணும். ஃபுல்லு மண் எல்லாமே முகத்தில் தான் அடிக்கும். ஓகே, இப்போ ஒரு விஷயம் எடுத்துகிட்டு இப்போ தம்பியை பார்த்தேன், தூங்கிட்டு இருக்கான். சாப்பிட்டு சைலண்ட்டாக அவனை தெரியாமல் நைட்டெல்லாம் பகலில் தூங்கலை. அவன் 4 மணி எழுந்திரிச்சு தூங்க வரல. அவன் கூட தான் உட்காந்துருந்தான். 10 அவரே கரெக்டாக பண்ணான்.
வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும். எல்லாமே சந்தோஷங்கள், துக்கங்கள், சோகங்கள் எல்லாம் கடந்து போகும். வெறும் சந்தோஷமே லைஃப் இருந்துட்டா அதுவும் வெறுத்துரும். எவ்வளோ தான் ஸ்வீட் சாப்பிடுவீங்க? கொஞ்சம் காரம் சாப்பிடணும், கொஞ்சம் புளிப்பு சாப்பிடணும், அந்த மாதிரி தான் லைஃபு. சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கலாம், ஒரேடியாக சந்தோஷமாக நினச்சா அந்த சந்தோஷமாக நம்மளுக்கு திகட்டிடும். நம்ம ரஜினி சார் சொல்லுவார், எல்லாமே லிமிட்டாக இருக்கணும்ன்ட்டு. ஓகே, தேங்க்யூ. கண்ணெல்லாம் கசக்கிறாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ. பாய்.